எனது இனிமையான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நலமும் வளமும் நிறைகிற ஒரு ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன். ஜனவரி மாதம் என்றாலே புனித தொன்போஸ்கோவை நினைவு கூறுகிற மாதம். புனித தொன்போஸ்கோ அவர்கள் 1815ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே பெக்கி என்னும் ஒரு சிற்றூரிலே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். தனது 2வது வயதிலே தந்தையை இழந்தவர், வறுமையில் உழண்டவர். இருந்தாலும் கடவுள் மீது கொண்டிருந்த பக்தியாலும் அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பக்தியாலும் கடின உழைப்பாலும் ஒரு குருவாக அவர் மாறினார். குருத்துவத்தை ஏற்ற பிறகு அன்றைய காலகட்டத்திலே குருக்கள் அனுபவித்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் துறந்துவிட்டு தொழில் புரட்சியின் காரணமாக குறிப்பாக வட இத்தாலி பகுதியிலே சுற்றித் திரிந்த மாணவர்களுக்காக, ஏழை எளிய இளைஞர்களுக்காக, சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்காக, அனாதை இளைஞர்களுக்காக, கைவிடப்பட்ட இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நீ இளைஞன், அதுபோதும் நான் உன்னை அன்பு செய்ய, இதோ எனது இறுதி மூச்சு வரை நான் உங்களுக்காக உழைப்பேன் என்று தன்னையே முழுமையாக அவர் அந்த மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அன்று அவர் தொடங்கிய அந்த மாபெரும் பணி இன்றும் உலகமெங்கும் 132 நாடுகளுக்கு மேலாக 14,000 சலீசுகளை கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. தன்னுடைய பணியின் மையமாக அவர் கொண்டிருந்தது 3 வகையான பக்தி முயற்சிகள். முதலாவதாக நற்கருணை நாதன் மீது அவர் கொண்டிருந்த பக்தி முயற்சி. தன்னுடைய மாணவர்களை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ள செய்வார். அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் அவர்களை கேட்க சொல்வார். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நற்கருணை நாதரை சந்திக்க சொல்வார். இரண்டாவதாக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தி. அன்னையின் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள் என்று மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். அன்றாடம் அவர்களை ஜெபமாலையை ஜெபிக்க சொன்னார். மூன்றாவதாக பாப்பரசர் மீது அவர் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். திருச்சபையை அவர் மிகவும் நேசித்தார். தொன்போஸ்கோவின் கல்வி முறை மிகச்சிறந்த கல்வி முறையாக பார்க்கப்படுகிறது. அவருடைய கல்வி முறை 3 அடிப்படை காரணிகளை கொண்டது. ஒன்று, அறிவு சார்ந்தது. மாணவர்கள் நல்ல அறிவை பெற வேண்டும், நல்லவைகளை கெட்டவைகளை பகுத்தறிந்து அவர்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். சமயம் சார்ந்த ஒன்று, மாணவர்கள் கடவுள் பக்தி கொண்டிருக்க வேண்டும், விழுமியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மூன்றாவதாக அன்பு சார்ந்த ஒன்று, கல்வியாளர் கல்வி பெறுபவர்களிடையே இருக்கிற அன்பு அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று விரும்பினார். இந்த தொன்போஸ்கோ மாதத்தில் இறைவனுடைய ஆசீர் நம் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து இருந்து வழி நடத்துவதாக.